to be his companions and sent out to proclaim the message. மார்க் 3:14. தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும் அவர் தன் சீடர்களை தேர்ந்தெடுத்தார். கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் அன்பான சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, அன்பான தொலைக்காட்சி விசுவாசிகளே, personal relationship with Jesus is the highest privilege, gravest responsibility and the greatest power of a Christ. இயேசுவோடு உள்ள நம் உறவு மிகப்பெரிய உரிமை, மிகப்பெரிய கடமை, மிகப்பெரிய சக்தி. நாம் வணங்குகின்ற, ஆராதிக்கின்ற, துதிக்கின்ற, போற்றுகின்ற, நன்றி கூறுகின்ற கடவுள் ஒரு கற்சிலையோ அல்லது உருவமில்லாத அருவியாக இருக்கக்கூடிய வகையில் ஏதோ ஆவி போல என்றல்லாமல் நம்மிடையே மனிதரான இரண்டாம் ஆளாகிய சுதனாகிய சர்வேஸ்வரன் என்பது ஒரு ஆழமான மறை உண்மை. ஆகவே நம்முடைய பக்தி முயற்சி எல்லாம் ஒரு கண்கூடாக இருக்கக்கூடிய, உணர்ந்து கொள்ளக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபரோடு நாம் கொண்டிருக்கின்ற பக்தி, கொண்டிருக்கின்ற அந்த குரு சிஷ்யா உறவு முறையை போல எனக்கு குருவாக, எனக்கு தலைவராக, என் ஆண்டவராக, என் நல்லாயனாக இவர் இருக்கிறார் என்பதுதான் நம்முடைய பக்தியாக இருத்தல் வேண்டும். Prayer and action are like our 2 feet. We need them both if we are to follow the way. Saint Catherine of Siena. மன்றாட்டும் செயலும் நம் இரு பாதங்கள் போன்றது. அவர் வழியில் நாம் செல்ல இரண்டுமே நமக்கு தேவை. ஆக இயேசுவினுடைய பாதையில செல்வதற்கு ஜெபமும் தேவை, செயல்பாடும் தேவை. வெறுமனே செயல்கள் மட்டும் நம்முடைய கருத்துக்கு ஒத்து வராது. அதை பிலாந்திரபிஸ் என்று சொல்லுவார்கள். மனிதனையும் மனித அன்பினால் ஏவப்பட்டு மனிதனுக்காக செய்வது. இறைவன், கோவில், இவைகள் எல்லாம் எனக்கு தேவையில்லை என்று இருப்பது ஒரு வகையான தன்மை. ஆனால் இறைவனும் மனிதனும் சேர்ந்துதான். இன்னும் ஒரு சிலர் இறைவனை மட்டும் பிடித்துக் கொண்டு பிறர் நேயத்தையோ மனித நேயத்தையோ கோட்டை விடுதலும் சரியல்ல. A mere greed for money could never explain Judas Iscariot's suicide. He was a more complex man than that. He had not spent enough time on the mountain. யூதாஸ் இஸ்காரியோத்தின் பணப்பேராசை அவரின் தற்கொலைக்கு விளக்கமாகாது. அவன் அதிலும் புரியாத ஒரு மனிதனாய் இருந்தான். இயேசுவோடு இருந்த 12 சீடர்களாக இருந்தும் அவன் இப்படிப்பட்ட ஒரு துர்பாக்கிய நிலையை அடைந்ததற்கு காரணம், அவன் மலை மீது மன்றாடி தேவையான நேரம் செலவழிக்கவில்லை. ஒரு காலகட்டம் இருந்தது திருச்சபையினுடைய காலகட்டத்தில். உதாரணமாக நம்முடைய இந்திய நாட்டிலே அந்த வத்திக்கான் சங்கம் வந்த உடனேயே நிறைய குருக்கள் தங்கள் பணித்தளத்தை விட்டு, குருத்துவத்தை விட்டு சென்றார்கள். மிக மிக பிரசித்தி பெற்றவர்கள், பல வகையில பல துறைகளிலே பெயர் போனவர்கள், அவர்கள் எல்லாம் குருத்துவத்தை விட்டு விலகி சென்றார்கள். கன்னியர்கள் குழு குழுவாக, கும்பல் கும்பலாக தங்களுடைய வார்த்தைப்பாட்டை விட்டு சென்றார்கள். இவர்கள் எல்லாம் விலகிச் செல்வதற்கு காரணம் பணமோ அல்லது காமமோ அல்லது வேறு எந்த வகையான காரணத்தையும் முழுமையாக சொல்ல முடியாது. ஏதோ ஒரு வகையில இடர்களாக இருந்திருக்க கூடும்.
ஆனால் முழுமை என்னவென்றால் இறைவன் மீது நாட்டம் இல்லாமல், இறைவனுக்கு நேரம் கொடுக்காமல், இறைவனோடு அந்த ஜெபம் என்ற உறவு முறை இல்லாததினால்தான். அதைத்தான் இயேசு தம்மோடு இருக்க அவளை அழைத்தார். யாரெல்லாம் இயேசுவோடு இணைந்து இருக்கிறோமோ நிச்சயமாக அவரை விட்டு உதறி தள்ளிவிட்டு செல்ல முடியாது, அவரை விட்டு பிரிந்திருக்க முடியாது. இயேசுவோடு இருத்தல் தான் உண்மையான அப்போஸ்தல தன்மை. இயேசுவோடு இணைந்து இல்லாவிட்டால் நான் எதையும் செயல்படுத்த முடியாது. நல்ல உதாரணம் எலக்ட்ரிசிட்டி. இப்பொழுது நம்முடைய ஆலயத்தில் ஃபேன்கள் ஓடுகின்றன, விளக்குகள் எரிகின்றன, இன்னும் பல வகையான காரியங்கள் இந்த மின்சாரத்தின் வழியாக நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்படி பெற வேண்டும் என்றால், இப்படி நடைபெற வேண்டும் என்றால் இந்த சாதனங்கள் மின்சாரத்தை கொண்டிருக்க வேண்டும். இந்த மின்சாரம் எங்கிருந்து உருவாகிறதோ அங்கே தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். ஒன்று நெய்வேலியினுடைய அனல் மின் நிலையத்திலிருந்து அந்த மின்சாரம் வரும்போது அதனோடு தொடர்பு கொண்டிருந்தால், அல்லது மேட்டூரில் இருக்கக்கூடிய ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன் தண்ணீரினால் இயக்கப்படுகின்ற டைனமோக்கள் அங்கிருந்து உருவாகிறதோ, அல்லது கல்பாக்கத்திலிருந்து வருகின்ற அட்டாமிக் எனர்ஜி, இவைகளின் வழியாக இந்த மின்சாரம் உருவாக்கப்பட்டு இந்த சக்தியானது சென்று கொண்டு இருக்கிறது. அதை ஈர்த்து நாம் பயன்படுகிறோம். அதே போன்று நான் இயேசுவோடு இணைந்திருந்தால்தான் ஒன்று என்னால் ஆகக்கூடிய காரியங்களை செய்ய முடியும், அல்லது அவருக்காக நான் விசுவாசத்துடன் சான்று பகர முடியும். இல்லை என்றால் தலையாட்டி பொம்மைகள், ஆமாஞ்சாமிகள், கோழைகள், கூடி குறுகி நத்தையை போல எனக்கு என்ன, என்னால் முடியாது என்று இருப்பவர்கள். இந்த வேலைகளுக்கும் மற்ற காரியங்களுக்கும் முதலிடமும் முக்கியத்துவம் கொடுத்து ஜெபத்துக்கும் இறைவனுடைய தன்மைக்கும் அடுத்து இடம் கொடுப்பவர்களுக்கும் இத்தகைய ஆபத்து உண்டு. இறைவனை விட்டு பிரிந்து செல்லுதல், அது யூதாசை போல தற்கொலைக்கோ அல்லது விரக்திக்கோ அல்லது ஒரு சமாதானம் இல்லாத தன்மைக்கோ, ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் என்று சொல்லுகிறதெல்லாம் இதன் காரணம்தான். ஆண்டவரிடம் வாருங்கள், வந்து செபித்து பாருங்கள், நற்கரிடம் வாருங்கள், அமைதி காண்பீர்கள், உலகம் விவரிக்க முடியாத அமைதியை பெறுவீர்கள். அந்த ஊற்று தண்ணீரிலிருந்து நீங்கள் முகந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற வேத வார்த்தைகள் எல்லாம் எவ்வளவு அர்த்தம் உள்ளது. We were with him on the holy mountain. 2 Peter 1:18. நாம் புனித மலையில் அவரோடு இருந்தோம், இருப்போம். தாவூர் மலையினுடைய காட்சியை மனதில் கொள்ளுங்கள். ஆண்டவரே, நாம் இங்கே இருப்பது எத்தனை நன்று. உமக்கு ஒரு கூடாரம், எலியாசுக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம் என்று 3 கூடாரங்கள் அமைப்போம் என்று அவர்களை முன்வைத்து பேசினாரே ஒழிய தான் தனது என்பதெல்லாம் மறந்து போகிறது. தனக்கு தங்குவதற்கு இடம் தேவையில்லை, நீ தங்கினால் போதும், இங்கே இருப்போம். இதுதான் உண்மையான இறை காட்சியை, இறை தன்மையை பெறுபவர்களுக்கு இருக்கின்ற மனநிலை. நான் அல்ல, அவர் வளர வேண்டும். ஸ்நாபகரலப்பர். ஆகவே எங்கே இறை தன்மை மேலிடுகிறதோ அங்கு சுயநலமும் தன்னலமும் அதற்குரிய காரியங்களும் இருக்காது. To be a disciple is to be with him on the holy mountain of prayer and meditation. செபமும் தவமும், செபமும் சிந்தனையும், செபமும் தியானமும் நம்மில் இருத்தல் வேண்டும். அத்தகைய ஒரு சூழ்நிலையிலே ஒரு பல சமயங்களில் சினிமா படங்களில் கூட நல்லவைகளை நாம் ஈர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். எப்படி காந்தமானது மணலில் இருக்கக்கூடிய இரும்பு துகளை ஈர்த்துக் கொள்வதை போல, நான் பார்த்த ஒரு காட்சியில அந்த பெண்ணுக்கு இசை என்றால் உயிர்.
ஆகவே நிறைய இசைத்தட்டுக்களை எல்லாம் சேர்த்து வைக்கிறது. அவரை பார்த்த மனிதன், ஆகா நீ இதெல்லாம் இந்த இளம் வயதிலேயே சேர்த்து வைத்திருக்கிறாயே, நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கிறியே, இசை என்றால் உனக்கு உயிரா என்று கேட்பார். உயிர் அல்ல, இசை எனக்கு மூச்சு என்று சொல்லுவார். என்ன ஒரு ஆழமான தன்மை இருந்தால், உயிரை விட மூச்சு, மூச்சு நின்று போனால் உயிர் போச்சு. ஆகவே நான் சுவாசிப்பது, இயங்குவது எல்லாம் இந்த இசை என்ற கருத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள். அப்படி சொல்லக்கூடிய ஒரே நபர் புனித சின்னப்பர் மட்டும்தான். நான் வாழ்வது, இயங்குவது எல்லாம் இயேசுமயம். அதுதான் உண்மையான சீடத்துவம். ஒரு சீடனாக இருக்க அவரோடு இருந்து புனித மலையில் மன்றாடி தியானம் இருக்க வேண்டும். All faithful Christians of any kind and condition are called to the plenitude of Christian life and to the perfection of charity, a sanctity that also in our earthly society contributes to humanize our way of life. Vatican Council. கிறிஸ்துவில் விசுவாசமுள்ள அனைத்து கிறிஸ்துவர்களும் எந்த வகையாயினும் எந்த நிலையில் இருந்தாலும் முழுமையான கிறிஸ்துவ வாழ்வை ஈதல் நிறைந்ததாய் நமது இந்த உலக சமுதாயத்தில் நமது மனித நேயத்திற்கு பங்களிக்கிறது. நிறைய வார்த்தைகள் ஒருவேளை இந்த ஸ்கிரீன்ல பார்க்கறதுனால ஓரளவு புரிய முடியும், ஆங்கிலத்திலும் தமிழிலும். இல்லை என்றால் இந்த ஸ்கிரீன் இல்லாம நான் மறையுரையை சொன்னேன்னு வச்சுக்கோங்க, நமக்கு ஒரே மனக்குழப்பம். என்ன திட்டுவீங்க, என்னத்த புரியுது, என்னத்த இந்த ஃபாதர் மறையுரை வைக்கிறார். இப்ப மறுபடியும் எடுத்து பார்க்கின்றவர்கள் நிறைய பேர் யூடியூபில் இருப்பதினால். ஆகவே இந்த ஆழம் நமக்கு வேண்டும். ஆக 50 வருடங்களுக்கு முன்பு வத்திக்கான் சங்கம் கூறியது இதுதான், நீ எத்தகைய நிலையில் இருந்தாலும் உன்னுடைய முதல் தன்மை இயேசுவினுடைய தன்மையாக இருந்தால் உன்னையே ஈதல், ஈதல் இசைப்பட வாழ்தல் திருக்குறளும் சொல்லுகிறது. ஆகவே நான் எதையும் கொடுக்க மாட்டேன், எல்லாம் மூடி வச்சுக்குவேன், எனக்கு தான் வேணும் என்று இருத்தல், அது இன்ட்ரோவர்ட். எக்ஸ்ட்ரோவர்ட் என்றால் அனைத்தும் ஆண்டவருக்காக அர்ப்பணித்தல், கொடுத்தல், ஈதல் நிறைந்ததாய் நமது இந்த உலக சமுதாயத்தில் நமது மனித நேயத்திற்கு பங்களிக்கிறது. இந்த மனித நேயம் நேற்றைய மறையில் சொன்னேன், இறந்து போய் அனாதையாக அவலட்சணமாக கிடக்கின்ற சடலத்தின் மீது தான் வாங்கி வந்த தனக்கென்று எடுத்து வந்த புதிய வேட்டியை எடுத்து அவனுடைய மானத்தை மறைத்தானே, அது மனிதநேயம். தனக்கு வேண்டும் அல்லது வீட்டுக்கு சென்று ஏதாவது பழைய துணிமணிகளை கொண்டு வந்து போர்த்துகிறேன் என்று அல்ல, இடுக்கண் களைவதாம் நட்பு. அந்த உடுக்கை இழந்தவன் கை போல உடனடியாக செய்தல் வேண்டும். Saint Teresa of Child Jesus, he willed to create great souls comparable to lilies and roses, but he has created smaller ones, and these must be content to be daisies or violets destined to give way. To God's glances, when he looks down at his feet, perfection consists in doing his will, in being what he wills us to be. ஆண்டவர் லீலி மலர்களுக்கும் ரோஜா மலர்களுக்கும் இணையான பல ஆன்மாக்கள் உருவாகவும், டெய்சி வயலட் பூக்களை ஒத்த சிறியனவும் கடவுளின் பார்வை கிடைக்கும் போது மகிழ்ச்சி கொடுக்க உருவாக்கினார். ஆண்டவரின் விருப்பம் என்ன என்று அறிந்து செய்வதுவே அவருடைய எண்ணத்தை நிறைவேற்றுவது ஆகும். அதில் தான் முழுமை அடங்கி இருக்கிறது. நீங்க சில சமயத்தில் பார்த்துக்கலாம், இப்ப எல்லாம் பெரிய பெரிய பூவா இருக்குது. சில சமயத்தில் இந்த அலங்காரத்துல சின்ன சின்ன குட்டி குட்டி பூவெல்லாம் வைப்பாங்க, வெள்ளையா இருக்கும், அருமையா. சின்ன பூக்களும் இறைவனுடைய அந்த அருளை, அந்த அழகை வெளிப்படுத்துகின்றன. பெரிய பூவாக தான் இருக்கணும்னு அர்த்தம் அல்ல, சிறியவைகளும் கூட. ஆகவே நான் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி, ஆண்டவரிடம் நான் அன்னையே அர்ப்பணிக்கும் பொழுது அது அவருக்கு உகந்த நறுமண மலர்களாக மாறுகின்றது. Lord, speak to me, then speak through me. ஆண்டவரே பேசும், என் மூலம் பேசும். முதலில் என்னிடம் பேசும், அதன் பிறகு பிறருக்கு பேசுவதற்கு உதவும். ஏரோப்ளேன்ல போனோம்னா முதல்லயே ஒரு ஏர் ஹோஸ்டஸ் வந்து
இந்த விபத்தானால், இந்த விமானம் விபத்துக்கு சிக்கினால் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு முதலுதவி காரியங்களை செய்து காட்டுவார்கள். அப்பொழுது மேலேருந்து மாஸ்க் ஒன்று கீழே விழும், அதை முகத்தில் மூடிட்டா மூக்கில் வச்சுட்டா தான் ஆக்சிஜன் கிடைக்கலன்னா மூச்சு திணறும். ஆகவே அவங்க என்ன சொல்லுவாங்க, முதலில் உனக்கு தாய் கை குழந்தையை வைத்திருந்தால் உடனே வழிஞ்சுக்கிட்டு போவாது, ஐயோ என் குழந்தையை பாதுகாக்கணும்னு. அப்ப நீ மூச்சு முட்டி போயிடுச்சுன்னா குழந்தைய போயிடும். முதலில் உன்னை காப்பாற்ற உனக்கு இந்த சுவாச காற்றை வைத்துக்கொள், பிறகு குழந்தைக்கு வை என்று சொல்லுவார்கள். முதலில் ஆண்டவரே என்னோடு பேசும், பிறகு பிறருக்கு பேசும், என் வழியாக பிறருக்கு பேசும். முழுந்தால் இருப்போம், செபிப்போம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, வல்லவரே நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், போடுகிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரிதாமே உமது வல்லமையான பிரசன்னத்தினால் எமக்கு அருளையும் ஆசிரியம் நிறைவாக கொடுத்து கொண்டிருக்கிறேன். எவ்வாறு அன்று நீர் சாமுவேல் இன்னும் பலருக்கு உம்முடைய பிரசன்னத்தை தந்து அவர்களிடம் பேசினீர், அவர்கள் வழியாக மக்களிடம் பேசினீர், அதை போன்று நாங்கள் என்றும் உமது அருளையும் ஆசிரியையும் பிறருக்கு கொடுக்கக்கூடிய வகையில் உமக்கேற்ற சீடர்களாக இருக்க செய்தருளும். அனுகூலங்கள், ஆதாயங்கள், பணம், காசு, பதவி, பட்டம், பெயர், புகழ் இவைகளுக்காக இணங்கி உம்மை விட்டு உதறி செல்லாமல் எதுவரிலும் ஏற்பேன், வறுமையிலும் வாழ்வேன், வளமையிலும் வாழ்வேன் என்கின்ற வகையில் உம்மையை சிக்கன பற்றி கொண்டு ஈதல் இசைப்பட வாழ்தல் என்பதற்கேற்ப நாங்கள் பிறருக்கு உதவவும், எங்கள் நேரத்தையோ சிந்தனையோ நல்லெண்ணத்தையோ பிறருக்கு கொடுக்கவும் வேண்டிய மன தாராளத்தை தாரும். எங்களுக்காக மட்டுமல்லாமல் எம்மோடு சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற எண்ணில்லாத மக்கள், தொலைக்காட்சி ஊடகங்கள் வழியாக உம்மை பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற எல்லா மக்களுக்கும் உமது அருளையும் ஆசிரியையும் நிறைவாக தருவீராக. இந்த நாட்களிலே என்னுடைய குருத்துவப்பட்ட ரூபி ஜூபிலிக்காக அநேகர் எனக்கு பல வகையிலே வாழ்த்துக்களையும் ஜெபத்தையும் அளித்த அனைவரையும் இப்பொழுது நினைவு கூறுகிறேன். நேற்று இரவு 2 மணி வரை அனைவருக்கும் தனிப்பட்ட வரையில நன்றி கூறி என்னுடைய வாழ்த்தையும் ஆசிரியம் அனுப்பி கொண்டிருந்தேன். இன்னும் முடியவில்லை. ஏராளமான மக்கள் பல இடங்களிலிருந்து, உலகத்தின் பல மூலைகளிலிருந்து இந்த நற்செய்தி அறிவிப்பை பார்ப்பவர்கள், இன்னும் இணையதளம் மற்ற வகைகளிலே என்னோடு உறவு கொண்டிருப்பவர்கள் அனைவரும் இந்த திருப்பலி மற்றும் நிகழ்ச்சிகளை பார்த்து நன்றியும் பாராட்டையும் செபத்தையும் அளித்ததற்காக இந்த நேரத்தில் அவர்களை எல்லாம் நன்றியோடு நினைவு கூறுகிறேன். ஆண்டவரே, வல்லமையாக எத்தனை பேரை இந்த இணையத்தின் வழியாக, இந்த தொலை தொடர்பு சாதனங்கள் வழியாக தொட முடிகிறது. அத்தனை பேருக்கும் உடனடியாக பதில் அனுப்ப முடிகிறது. கடிதம் எழுதுவதாக இருந்தால் அது எவ்வளவு சிரமம், நேரம் பிடிக்கும், நாட்களும் ஆகும் அவர்களை சென்று அடைய. ஒரே நிமிடத்தில் இருந்த இடத்திலிருந்து அவர்கள் இருக்கின்ற இடத்திற்கு இந்த ஆசீர் செல்வதை போல இதோ இப்பொழுதும் உம்முடைய நற்கருணை ஆசீர் அவர்களுக்கெல்லாம் சென்று கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய அருள்வாக்காக கொடுக்கப்படுகின்ற மறைவுரைகள் கொடுத்த அடுத்த 5-10 நிமிடங்களில் அவர்களுடைய தபால் பெட்டிக்கு செல்லுகிறது. இத்தகைய வளர்ச்சிக்காக நன்றி கூறுகின்றோம். இவ்வாறு அநேகர் உம்முடைய அருளினால், உம்முடைய வார்த்தைக்கு அவர்கள் நெருங்கி வருவதற்கு நாங்கள் உதவுகின்றோம். இந்த பணியை இன்னும் அதிகமாக நீர் ஆசீர்வதியும். தடைகளும் இன்னும் பல வகையான தடங்கல்களையும் நீர் போக்கிடம். நன்மைத்தனம் எங்கும் மெளிர உம்முடைய அருள் ஆசிரை தொடர்ந்து தருவீராக. யாருக்கெல்லாம் உங்களது உதவி அவசரமாக அவசியமாக தேவைப்படுகிறதோ அவர்களையும் நினைவு கூறுகிறோம். ஆசீர்வதியும். தீமையிலிருந்தவர்களை காப்பாற்றும். நன்மைத்தனத்தினால்
அவருடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆட்கொண்டருளும். அதனால் என்றும் அவர்கள் உமக்கேற்ற சான்று பகர்வார்களாக. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.